10 லட்சம் ரூபாய்க்கும் உட்பட்ட வங்கி பரிமாற்றத்திற்கு பான் எண் குறிப்பிட தேவையில்லை என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. புதிய வருமான வரி சட்டம் 2025 வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ள நிலையில், எனவே வரைவு வருமான வரி விதிமுறைகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒருவர் 10 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை பரிமாற்றம் செய்தால் பான் எண் குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கு உட்பட்ட தொகை பரிமாற்றத்திற்கு பான் எண் இனி குறிப்பிட தேவையில்லை. 5 லட்சம் ரூபாய்க்குள் வாகனங்கள் வாங்கினால் பான் எண் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் பில் தொகை 50,000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் பான் எண் குறிப்பிட வேண்டியிருந்தது. அந்த தொகை தற்போது 1 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அசையா சொத்துக்கள் வாங்க, விற்க, பரிசீலிக்க பான் எண் குறிப்பிடுவதற்கான தொகை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் காப்பீடு நிறுவனத்திடம் பாலிசி எடுக்க பான் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு விதிகள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது.